ஓகே. இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கிளாஸ் இது. இது என்ன அப்டின்னாக்கா, ஆக்சுவலா நம்ம யூசுவலா வந்து நம்ம Figma சாஃப்ட்வேர் வந்து என்டையர்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெக்டார் பேஸ்டு சாஃப்ட்வேர் நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? சரி, நான் இப்ப வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றேன். இல்ல ரெக்டாங்கிளோ ஒரு சம்திங் லைக் ஒரு எலிப்ஸ் மாரி இப்படி கிரியேட் பண்றேன் அப்டின்னாக்கா, இந்த எலிப்ஸ வந்து இது வந்து இப்ப ஆப்ஜெக்ட் மோட்ல இருக்கு. இத நான் டபுள் கிளிக் பண்ணா எனக்கு இந்த மாரி வெக்டார் மோடுக்கு மாறும். நான் இதோட ஷேப்ஸ் இது மாரி நான் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நான் சொல்லிக் குடுத்திருந்தேன். கரெக்ட்டுங்களா? நம்மளோட ஆப்ஜெக்ட் எடிட்டிங் கிளாஸ் இந்த மாதிரி இதுலலாம் நீங்க பார்த்துருக்கலாம். இது மாரி என்னோட ஷேப்ஸ வந்து எனக்கு தகுந்த மாரி எடிட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதே மாரியே என்னால ஃபாண்ட்ட எடிட் பண்ண முடியுமா சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 100% பண்ண முடியும். பட் அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அதையும் நான் என்னன்னு சொல்லிர்றேன். ஆக்சுவலா இப்ப இங்க இருக்கிற வேர்ட் வந்து ஒரு வேர்ட் ஹலோன்னு குடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. இங்க பாருங்க டி அப்படின்னு நீங்க இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ட. இங்க டி அப்படின்னு இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்குது. ஓகேங்களா? இத நான் என்ன பண்ணணும், நம்ம எலிப்ஸ் மாரியோ, இல்ல ரெக்டாங்கில் மாரியோ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா அத கன்வெர்ட் பண்ணணும். அப்படி நான் கன்வெர்ட் பண்ணா மட்டும் தான் என்னால அத சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அத வந்து நான் ஆப்ஜெக்ட்டா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஃபிளாட்டன் நீங்க குடுத்தீங்கன்னாக்கா மாறிரும். ஆனா இந்த இடத்துல ஒரு நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஃபிளாட்டன் குடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, அகைன் இந்த வேர்ட போய் நீங்க வந்து டபுள் கிளிக் பண்ணி வார்த்தைகள மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா, மாத்த முடியாது. ஸோ ஃபைனலா என்ன வேர்டுன்றத டிசைட் பண்ணிட்டு, என்ன ஃபாண்ட்ன்றது எல்லாமே நீங்க இங்க டிசைட் பண்ணி வச்சுட்டு, டைப்போகிராஃபில போயிட்டு என்ன ஃபாண்ட்ன்றதெல்லாம் டிசைட் பண்ணி வச்சுட்டு, ரைட் கிளிக் ஃபிளாட்டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா, இப்ப பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து எடிட்டிங் மோடுக்கு மாறிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து டாட்ஸ் நம்மளோட வெக்டார் பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சுன்னா வெக்டார் பாயிண்ட்ஸ் வச்சு நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். இப்ப நான் இந்த 2 வெக்டார் பாயிண்ட்ட புடிச்சு இப்படி மேல இழுக்கலாம் அழகா. ஓகேங்களா? இப்ப இது 2த்தையும் செலக்ட் பண்ணிட்டு கீழ இது பண்ணலாம். ஸோ இது சம்டைம்ஸ் நம்மளோட லோகோ டிசைன் பண்றப்பயோ, இல்ல நம்ம கம்பெனி நீங்க ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்களே வந்து ஒரு ஃபாண்ட் மாரி நீங்களே வந்து ஒரு ஃபாண்ட் எடிட் பண்ணி காமிக்கிற மாரி ஐடியால இருக்கீங்க. அப்படின்னாக்கா அப்ப இத நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப பாருங்க நான் இந்த மாரி வெக்டார் மோடுக்கு மாறுறப்ப எனக்கு என்ன இன்ட்ரஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்க இருக்கு. இத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா, இங்க பாருங்க நம்ம கார்னர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி கார்னர்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது, இது மாரி எல்லாமே நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த இந்த வெக்டார் மோட் எடிட்டிங் கிளாஸ் வந்து நான் பென் டூல் வச்சு சொல்லிக் குடுத்துருக்கிறேன். அதில பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் கிளாரிஃபைடா உங்களுக்கு இருக்கும். பட் இதுல வந்து நீங்க வந்து ஒரு ஃபாண்ட்ட வந்து இந்த மாரி வெக்டார் மோடுக்கு மாத்தி நீங்க எடிட் பண்ணலாம் அப்படின்றத நான் மெயினா இங்க சொல்லிக் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாரி இங்க பாருங்க, நான் இப்ப வந்து இதுல எனக்கு எல்லா ஆப்ஷனும் ஆக்டிவேட் ஆயிரும். பென் டூல்ல வந்த ஆப்ஷன் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும். இன்கேஸ் நான் இது வந்து கர்வ் பண்ணணும், கொஞ்சம் பெண்ட் பண்ற மாரி பண்ணணும்னு நெனச்சேன் அப்டின்னாக்கா, இங்க பாருங்க. ஜஸ்ட் இத இப்டி இழுத்தனாக்கா எனக்கு இந்த மாரி பெண்ட் பண்ணிக்கலாம். இது மாரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதுல ஆக்டிவேட் ஆகும். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டூல். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஃபார் லோகோ டிசைனிங் இந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ பிளஸ் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க இப்டி ஃப்ளாட்டன் குடுத்தும் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல அப்டின்னாக்கா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இதே மாரி இப்போ இந்த வேர்ட் டைப் பண்றீங்க லைக் ஹலோ அப்படின்னு டைப் பண்றீங்க அப்படின்னாக்கா ஃபிளாட்டன் அப்படின்ற ஆப்ஷனும் ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அவுட்லைன் ஸ்ட்ரோக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அப்பயும் உங்களுக்கு இது வந்து மாறிடும். ஆனா இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா இங்க பாருங்க ஹலோன்ற வார்த்தை இருக்கும், தனித்தனி வெக்டாஸா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? சோ இது ஒரு பெனிஃபிட். நீங்க மொத்தமா ஃபிளாட்டன் கொடுத்தீங்கன்னா ஒரே வார்த்தையா வந்துடும். நீங்க ஹலோன்னு நீங்க அவுட்லைன் குடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வார்த்தைகளும் தனித்தனியா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது ஒரு மேஜர் பெனிஃபிட். தனித்தனியா எடிட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ தேர் வில் பி 2 டைப்ஸ் இஸ் தேர். ஓகேங்களா? ப ஒண்ணு வந்து நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஃபிளாட்டன் குடுத்து ஒரே இதா கன்வெர்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னாக்கா, நீங்க வந்து அவுட்லைன் குடுத்து பண்றீங்க அப்படின்னாக்கா, இது மாரி வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் தனித்தனியா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மூவ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஸோ இது மாரி 2 ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி அட்ராக்டிவான லோகோ டிசைனிங் சம்திங் ஃபாண்ட் யூஸ் பண்ணி பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நான் இப்போ இதை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்டைல் இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி ஒரு இன்ட்ராக்டிவான கலர்ஸ் கொடுத்து இது பண்ணலாம். ஸோ இது மாதிரிலாம் நீங்க வந்து யூஸ் பண்ணி அழகான ஃபாண்ட்ஸ் எல்லாம் நீங்களே ஓனா கூட எடிட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம்.